DBMS எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்றதை தான் பார்க்க போகிறோம். ஸோ DBMS எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா இந்த செக்டார்ஸ் நான் கொடுத்துருக்கல இந்த செக்டார்ஸில் எல்லாம் தான் DBMS வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம் மோஸ்ட்லி. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்னென்னா பேங்கிங் செக்டார்னு சொல்லுவோம். ஸோ பேங்கிங் செக்டார் அப்படின்றது பேங்கிங்கில் எதுக்காக டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா கஸ்டமரோட இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, அக்கௌண்ட்டில் என்னென்ன ஆக்டிவிட்டி நடக்குது, பேமெண்ட்ஸ், டெபாசிட், வித்ட்ரா, லோன், இந்த மாதிரி எல்லா டிரான்சாக்ஷனை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு டேட்டா பேஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து ஏர்லைன்ஸில் எதுக்குன்னா ரிசர்வேஷனுக்கு, ஷெட்யூலிங் இன்ஃபர்மேஷனுக்கு, எல்லாத்துக்குமே வந்து ஒரு அக்கௌண்ட்டை மேனேஜ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து யூனிவர்சிட்டிஸில் வந்து ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன், கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன், காலேஜ் கிரேட், ரிசல்ட், எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நம்ம டேட்டா பேஸை யூஸ் பண்ணி தான் பண்ணுவோம். இன்னொன்று வந்து டெலிகம்யூனிகேஷன் செக்டாரில் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா கால் ரெக்கார்ட் பண்ணுறது, மந்த்லி பில்க்கு, பேலன்ஸ், மெயின்டைனிங் த பேலன்சஸ் எல்லாத்துக்குமே வந்து டேட்டா பேஸ் யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று ஃபினான்ஸ். ஸோ ஃபினான்ஸில் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா இன்ஃபர்மேஷன் இந்த ஸ்டாக் சேல்ஸ், பர்ச்சேசஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஸ்டாக்கு, பவுண்டு, இந்த பாண்ட்ஸு, இந்த பற்றி எல்லாத்தையுமே வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இல்லை டெய்லி நடக்கிற ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டியை ஸ்டோர் பண்ணுறதுக்கு கூட DBMS யூஸ் பண்ணுவோம். இன்னொன்று வந்து சேல்ஸில் எதுக்கு யூஸ் பண்ணுவோன்னா கஸ்டமர் டீட்டெயிலை ஸ்டோர் பண்ணுறதுக்கு, ப்ராடக்ட் எவ்வளோ விற்றுருக்கு, எவ்வளோ வந்து வாங்கியிருக்காங்க, என்ன அமௌண்ட்டு, மந்த்லி எவ்வளோ டர்ன் ஓவர், இயர்லி எவ்வளோ டர்ன் ஓவர், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சேல்ஸ் வரும். அடுத்து மேனுஃபேக்சரிங்கில் எதுக்கு அப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ ஐட்டம் மேனுஃபேக்சர் ஆகிருக்கு, என்னென்ன ஐட்டம் மேனுஃபேக்சர் ஆகிருக்கு, அந்த பர்டிகுலர் இயரில் என்னென்ன ஐட்டம் சோல்ட் அவுட் ஆகிருக்கு, அப்புறம் புதுசாக என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க, ஸ்டேட்டஸ், இது எல்லாமே வந்து மேனுஃபேக்சரிங்கில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக டேட்டா பேஸை யூஸ் பண்ணுறோம். அடுத்து வந்து HR மேனேஜ்மெண்ட்னா ஒன்றும் இல்லை, இது வந்து காமனாக யூஸ் பண்ணுறது. எந்த கம்பெனியில் போனாலும் உங்களோட உங்கள் சேலரியெல்லாம் எப்படி போடுவாங்கன்னா இந்த DBMS யூஸ் பண்ணி தான். நீங்கள் எவ்வளோ நாள் வேலை செஞ்சுருக்கீங்க, என்னென்ன வேலை செஞ்சுருக்கீங்க, உங்களுக்கு PF எவ்வளோ, கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுற PF எவ்வளோ, உங்கள் ESI எவ்வளோ, அடிஷ்னல் அலவன்ஸ் எவ்வளோ, இது எல்லாமே வந்து டேட்டா பேஸில் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ மந்த்லி நீங்கள் எத்தனை நாள் வேலை செஞ்சீங்க, என்ன கிரேடில் இருக்கீங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட சேலரி வந்து கால்குலேட் ஆகும். அது எல்லாமே டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கிற டேட்டா வச்சு தான் பண்ணுவோம். இதுதான் எம்ப்ளாயி சேலரி, பேரோல், டிடக்ஷன், பே செக் எல்லாமே இந்த டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டில் வச்சு தான் பண்ணுவோம். அடுத்த செஷனில் வந்து நம்ம அட்வான்டேஜ்னா என்ன, டிஸ்அட்வான்டேஜ்னா என்ன, ரிலேஷனல் மாடல்னா என்னன்றதெல்லாம் பார்க்கலாம்.